கட்டி கொடுத்தா மதுரகாரன் கட்டி கொடுத்தா இல்லைங்க மதுரகாரனுக்கு பொட்டிக்காரங்களா பொட்டிக்காரனுக்கா மாத்திர பொட்டிக்காரனுக்கு கட்டி கொடுத்து கட்டி கொடுத்து எத்தனை வருஷம் ஆகுது கட்டி கொடுத்து 3 வருஷம் ஆகுது 3 வருஷம் பாடுறா ஒரு அண்ணங்கானா ஒரு தங்கச்சி கல்யாணம் பண்ணி எத்தனை வருஷமே தெரியாதுங்கிறவங்க இந்த கம்யூனிட்டி சரியில்லை அவனும் சரியில்லை 3 வருஷம் 7 மாசம் இன்னைக்கு கூட 13 நாள் ஆகுது வெடிச்சா 14 நாள் கட்டி கொடுத்திய ஏன்னா எனக்கு கட்டி கொடுத்து இத்தனை வருஷம் ஆகுது இது வரைக்கும் ஒரு நாள் கொடுத்தாரு என்ன வாங்கி எடுக்க வச்சது இல்ல அவனே தான் வாங்கி எடுக்கிறான் அவன் கல்லா குடிக்கிறான் எனக்கு கமுத்து என்ன பண்ணா தெரியல அவன் பாட்டு போய் வேலைக்கு போடுறான் போய் வருவான்னு பார்த்தா 4 பேர் கூட கூட அப்படியே போறான் ஒயின் ஷாப்புக்கு அவன் பாட்டு ஃபுல்லா அடிக்கிறான் அப்படியே வரான் வாங்கி எடுக்கிறான் என்ன ஒண்ணு நீ வாங்கி எடுக்க வச்சுட்டு கிடையாது கேட்டேன்றான் ஏண்டி நீ சரியில்லை முன்னாடி சின்ன பாட்டி வந்துக்கிறான் நான் வாங்கி எடுத்தா நீ தூரம் ஓடி போய் நிக்கிற என் சின்ன பாட்டிக்கிற பாரு அப்படியே வந்து சுத்தமா நாக்கால நக்கி சுத்தமா நக்கிட்டு போடுறான் சின்ன பாட்டி யாரா சின்ன பாட்டி கேட்டா தெரியாதான்னு கேட்டா தெரியாது உனக்கு தெரியாதுன்னு கேட்டா தெரியாது மாமா காலைல சாயந்தரம் சோறு போடுற கீழே சாப்பிட்டு நீ கீழே தெருவில் போடுறியா நாய் அதுதான் என் பொண்டாட்டி கட்டி முடிச்சுட்டு இருப்பான் இவன் வாங்கிடுறேன்னு வச்சுக்க மூடா சாப்பாடு உள்ள தின்னு மூட நெருங்கி இருக்கும் அவன் சின்ன பாண்டி வந்து சுத்தமா நாங்க போட்டு நக்கி வச்சிருக்கான் அதனால
அவன் தான் வந்து கவலை. இந்த சுதா பொண்ணு ஒரு மணிக்கு வந்து பேசிட்டு அதனால அவன் போனாலும் போகட்டும். இதுக்கு மேல அவங்கள வாய்விடான்னு சொல்லிட்டு என் தாலி அறுக்கலா தாலி அவுத்து அப்படியே போட்டு அப்படியே வந்துட்டான். என் மாமன் அடுப்புல போல பாட்டி காட்டிக்கிட்டு என் ஜெகத்தர தாலி எடுத்து வயசு தனிமல்ல போட்டு வந்தாங்க. அடுப்புல போட்டு சொல்லுவாங்க அது மாறி கோயில கிடக்கு தாலி எடுத்து அடுப்புல போட்டு வந்தான். அதனால எனக்கு பொட்டிக்கார மாமா எனக்கு வேணாம். என் மந்தாரக்கார மாமா தான் எனக்கு வேணும். கேளு கேளு. அவன் தான் என்ன நிக்க வச்சு அடிப்பான், என்ன படுக்க வச்சு அடிப்பான், என்ன குடி வச்சு அடிப்பான், என்ன உட்கார வச்சு அடிப்பான். யார உட்கார வச்சு அடிப்பான்? என்ன உண்மையா? என் பாடு மாமா. சுதா அஞ்சு வருஷத்துல கல்யாணம் பண்றேன். ஆமா நிக்க வச்சு எடுப்பேன், படுக்க வச்சு எடுப்பேன், சைடுல எடுப்பேன். சைடுல வேணாம். ஓ சைடுல அப்படி கூட அடிப்பியா? அதனால என் மாமனுக்கு ஒரே ஒரு சின்ன பாட்டு வச்சிருப்பான். கட்டி வச்சிட்டோம் போய் வெண்ணி உடனே கட்டி வச்சு நான் பீய திண்டுற மாதிரி தொடங்கிட்டு அந்த பாய் இந்த பண்ண சொல்ற கூட்டி வை சொல்ற ஆமா ஆமா போய் உள்ள போய் மாட்டி ராணி வந்துறாங்க வந்துறாங்க ராணி பாக்கணும் நீ நானே வீட்டுல போய் உட்கார்ந்து சாப்பிடணும் ஆட போய் நேரம் ஆடு வா பாத்தீங்க ஒரு குட்டி பாத்தீங்க ஆடு புரியல அவனே தான் பண்ணி பாக்குறாங்க அம்மா வந்து தப்பு அடிக்காம ஆக்டிவ் ஆக்டிவ்
இப்ப காலையிலே போயிட்டு ஒரு ஊத்தி சாப்பிடுறானா ஊத்தி சாப்பிடுறேன் உலக காக்கிற உத்தமிடாத அதான் போய் என்ன சொல்றேன் வேதம் மறை நாளும் போதும் கலையாவும் இலக்கிய ஜெகதீஸ்வரி அம்மா விளக்கு ஜெகதீஸ்வரி அம்மா விளக்கும் ஜெகதீஸ்வரி அம்மா விளக்கு ஜெகதீஸ்வரி உன்னை வேண்டி நான் பணிந்தேன் வேண்டும் வரம் தந்து காரு பரமேஸ்வரி என் அம்மா காலை பரமேஸ்வரி அங்கம் மிகவாடி எங்களுக்கு கப்பாடி அழகு தீர்ந்தேனம்மா அழகு தீர்ந்தேனம்மா சிங்கமீதே எந்த துயத்தீர ஓடி வருவாயம்மா என் அம்மா ஓடி வருவாயம்மா பழிக்கும் அகழ்வாழ்வை அழிக்கும் கொடி நீதி மறைமுகம் தேனம்மா மறைமுகம் தேனம்மா மறைமுகம் தேனம்மா மறைமுகம் தேனம்மா கையோடு உன்னை முத்தம் துணித்தேன் மறைமுக தீரம் கல்லும் கரைந்தாலும் உள்ளம் முருகாதோ கவலை நினையாதம்மா கவலை நினையாதம்மா கவலை நினையாதம்மா வானம் துடிக்கின்றேன் காற்று தந்தியே அரும்பரமேஸ்வரி என் அம்மா கலை ஜெகதீஸ்வரி ஈசன் நீலப்பாதம் அமர்ந்த உயம உமையவரை இளநுய தீரம்மா ஈசன் நீலப்பாதம் அமர்ந்த உமையவரை இளநுய தீரம்மா அம்மா இதன் துய தீரம்மா இந்த தினம் உன்னை ஏற்றி போற்றுகிறேன் இறையனுக்காரம்மா என் அம்மா இறையனுக்காரம்மா அம்மா வணக்கம்மா வணக்கம் ஜோடியம்மா சபா வணக்கம் அடியே தோழி அம்மா 4 வேதம் 4 வேதம் 6 சாஸ்திரம் 15 புராணம் புராணம் 64 கல்விக்கான கல்விக்கானம், 30 உபநயனம் உபநயனம், சொந்த தத்துவங்கள் தத்துவம், இவற்றையெல்லாம் கற்பனங்க கற்பனங்க, மாதா பிதா பிதா, குரு குரு, இத தெய்வம் தெய்வம் அம்மா இப்படி ஆ
நான்கு வளத்திலும் நான்கு வண்ணத்தால் தெய்வீக முறைந்திய லட்சுமிகரணம் முறைந்திய திருச்சபையில் நான் வந்தபோது யார் என்ற விளக்கம் சொன்னால் தெரியுமம்மா தெரிவிக்கிறேன். ஆமா அடியே ஜோதி அதற்கன் மாயாதா சூரன் அண்டாய் மாயாதா பாடு அடியே ஜோதியம்மா அம்மா விளக்க முறைகளா புரிஞ்சிருக்கணும்மா என்ன பண்ணுறது மாயா மோகினி மாயா மோகினி மாயா மோகினி வேறதும் தெரியவில்லை. இது மட்டும்தான் நம்ம நோக்கம். ஐயா தொழில் அம்மா ஆய சமுத்திரத்தின் மத்தியிலே மிகப்பெரிய கோட்டையை கட்டி ஆஹா வடக்கு தெற்கு ஏய், லட்சத்துக்கு லட்ச யோசனை யோசனை கிழக்கு மேற்கு மேற்கு லட்சத்துக்கு லட்ச யோசனை யோசனை அகலமும் ஆ. இளமும் கொண்ட கொண்ட பெருத்த நாடு ஆஹா. இவருடைய நாடு ரத்னாபுரி நாடு. ரத்னாபுரி நாடு ஆமா ஆ. அப்படிப்பட்ட நாட்டை நாட்டை ஆட்சியில் வரக்கூடியவர்கள் ஆ. என் மன்னவராகிய ஆ. கைலாசன். ஓ வைலாசனோட ஆமா மனைவி ஆமா மாயா மோகினி ஆமா ஆஹா அப்படிப்பட்ட ஆ. அன்னவருக்கு ஆ. தேவையாக விளங்குகிறது ஆ. அதுவும் தவிர ஆ. தெரிவிக்கிறேன். எப்படி என்றால் அம்மா சேலை சரிகை சொல்லக்கூடிய ஒன்று ஆஹா மிகவும் மிகவும் அற்புதமாக ஆஹா என் ஆடை ஆபரணங்கள் ஆடையாபரணம் ரத்ன பழக்கங்களும் பதக்கங்களும் அறிந்து கொண்டு ஆமா அம்மா நான் வருகின்ற போது ஏய், மிகவும் அழகாக இருக்கிறது அல்லவா? ஆமா அம்மா அதுவும் தவிர எப்படி என்றால் இந்த சூரியன் அதிகாலையிலே எப்படி வருகின்றதோ அது தன்மை போல அம்மாவோட ஆறாவது பார்த்தா அப்படியே பல 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 சொல்லிக்கிறோம் ஆமா ஆஹா அப்படி அந்த சூரியனுடைய ஒளியானது ஏய், எப்படி பிரகாசிக்கிறது எப்படி பிரயோஜனமா அதை இருக்கிறதோ போல ஆ, மிகவும் அழகாக நடந்து அல்லவா? ஆமா அம்மா தம்பி ஏய், உனக்கு தெரிவிக்கிறேன் தம்பி விவரமா தெரியும் அம்மா என் சோகதை கேட்டா என்ன அம்மா உனக்கு இங்கே தொண்ட அப்படின்னா சாமி என்ன அம்மா உனக்கு அப்படிப்பட்ட சோகம் உனக்கு எனக்காடா ஆஹா சோகம் தெரிவிக்கணுமாடா ஆமா அம்மா இந்த ஊர் மக்களுக்கே சுகத்தை கேட்டா ஆஹா. ஒண்டி அடிச்சுக்கிட்டா சாமி அப்படியேப்பட்ட சோகம் என்ன சோகம் தெரியுங்கண்ணா சாமி அதையே சாமி
நான் முதலா ஏய், நதிக்கரையில் நான் கரைகிறேன். மலையிட்ட நான் முதலா அம்மா என் குறை நான் எப்படி சொல்வேன் எது சொல்வேனோ ஏன் அம்மா அப்படி சொல்றீங்க? இதை சொன்னாலே என் துக்கம் தொண்டை அடைக்கிறதே. ஏம்மா மொழி, அப்படிப்பட்ட குறை என்ன குறை? என்ன குறைன்னு தெரிவிக்கணுமா? ஆ, கல்யாணமானா ஆ, திருமணம் சொல்லுவாங்களே, ஆமா. அது நடந்தா ஆ. முதலும் நடக்கும் அல்லவா? ஆமா அம்மா, கண்டிப்பா நான் ஐயோ அது முன்ன எப்படி இருக்கீங்க? ஏய், உன்னை நினைச்சா இல்லையா? உன்னை நினைச்சா இல்லையா? நன்றிச்சா? பொட்டிக்காரா எத்தனை நேரம் நன்றிச்சு? பொட்டிக்காரா ஆ. நல்ல முகத்தில் பண்ணுவாங்க. ஒரு கல்யாணம் ஆயிடுச்சு. ஆ. ஊர்ல 4 குடம் இருக்குது. ஆ. ஒரு முதல்ல நினைச்சா இல்லையா? நாளை ஒன்று வாங்கிட்டேன். ஒண்ணுதான் இருக்குதா? ஊருக்கு ஊருக்கா? அதெல்லாம் ஏம்மா, கிடையாது. ஏம்மா, ஏம்மா, ஆ. அவன் கல்யாணம் பண்ணவே பண்ணிட்டான். அதுக்கு பேர் முதல்ல. ஆ, அப்படி ஆ, மாலையிட்ட நாள் முதலாக யார் முதலாகவே? என் மன்னவன் முகத்தை நான் கண்டதில்லை. ஏன் அம்மா? அவரோ ஆ, அறக்கற்குளம் தயக்க கூடாது என்பதற்காக என்பதற்காகவே என்னை திருமணம் செய்த நாள் முதலாக யார் முதலாக? இன்று வரைக்கும் ஆ. என்னோடு சேரவே இல்லையடா தம்பி. இதெல்லாம் ரொம்ப போச்சு. இப்படி ஒரு ஆம்பளை உள்ள இருக்கிறாங்க. ஏண்டா? ஓ, எனக்கு டவுட்ரா. ஆ. அவனுக்கு அது ஒரு வேலை இல்லையா? ஆபீஸ் மட்டும் ஆ. ஏண்டா, என்ன பண்ணா சும்மா இருப்பான்? என் மாமன்ட்டு பேர் பாலமாமனா. அப்படியே மாவு கலந்து போயிட்டு. ஒரு 3 நாள் வச்சு தம்பி, ஓ, என் தந்தை என்னை திருமணம் செய்து வைத்த பிறகு என்னது? இன்னைக்கு வரைக்கும் ஆ, திருமணம் ஆ, திருமணம் மட்டும் அடைஞ்சே தவிர ஆ. கண்ணு கழியாமல் ஆஹா. வெறும் கரம்பா இருக்கேன்டா தம்பி. வெறி கடமாக்குறியா? ஆமாண்டா தம்பி. வெறி கடமாக்குறியா? ஆமாண்டா. ஏம்மா, அது ஓட்டி பயிர் வைக்க ஆள் இல்லையா? ஏய், ஆ. அந்த பயிரை இது மேல அந்த எங்கேயோ போறாரு இவங்க. அந்தாலும் ஏன் அந்தாலும் குச்சியா இல்லையா? ஏன்னா? ஏன்டா? அவன்தான். அந்தாலும் குச்சியா இல்ல. சின்னனுக்கு ஏன் குத்து விட்டு போறது? ஏம்மா? ஏம்மா, வேற யாருதான் பால் வடிச்சாங்க? தம்பி, ஓ, நான் அரக்கல் கட்சியில் பிறந்திருந்தாலும் கூட ஆ. நான் தாசியோ வேசியோ அல்ல. பேசியா இல்ல? கட்டிய கணவன் மட்டுமே தெய்வம் என்று போற்றி ஆ. வாழ்ந்து கொண்டிருப்பவள். ஆஹா. அப்படி இருக்கையில் ஏம்மா. நான் இன்னொரு ஆடவனை எடுத்து பார்க்க முடியுமா? ஏம்மா, இதுதான் தப்பு. ஆ. இந்த காலத்துல ஆ. யாரு பாக்க இருக்கிறாங்க? ஆ. காலமாதி. நீ என்ன பண்ண கட்டின வந்தானே எதிர்க்கிறதா? ஆ. இந்த கடமை தான் இருக்கணும். ஆ. பயிர் வைக்க முடியாது, ஒண்ணு முடியாது. ஆ. போக அதிகமா ஏறிடும். தம்பி, ஓ, நான் கடந்தால் இருப்பதை பற்றி எனக்கு கவலை இல்லையா? ஆ, ஆ. ஆனால் ஆ. வருங்காலத்தில் ஆ. இந்த ரத்னாபுரி நாட்டை ஆளுவதற்கு ஆளுவதற்கு. ஒரு ஆயுசு இல்லாமல் போயிடுமே இந்த அச்சம் எனக்கு வந்து விட்டதா? நான் என்ன செய்வேன்? ஆ. நீ அப்படியாம்மா? அவன் சந்தேகம் வேண்டா. எங்க அப்பா பச்சை பாக்குறாரு. அவரு தான் ராட்சசிந்தம்மா ராட்சசி. நம்ம கண்ணுக்கு இவங்க வந்து நாங்க ஒரு பொண்ணு மாதிரி இருக்குது. நல்ல மாயன்னு சொன்ன மாதிரி ஆஹா, நம்ம கண்ணுக்கு தெரியலக்கா ஆஹா. அவங்க உருவத்தை எடுத்தா என்னன்னு சொல்லுங்க. ஐயோ, எப்பா. அதனால ஆ. நம்மளாம் ஆட்டு போடலாம், நீ ஆட்டு போடலாம், நானும் ஆட்டு போடலாம், அழகான பழகான எவ்வளோ ஆட்டு போடலாம். ஆசைப்பட்டு பார்க்கலாம். அவ்வளவுதான். ஆ. ஆனா, ஆ. நம்ம அது விட போடலாம். ஆ. பயிரி தெரியுமா பெரியபடி அவன் பெரிய படிக்கிறியா? அது பயந்து நான் போட்டா எப்படி இருக்கும்? இப்படிதான் இருக்கான். உள்ளதான் போகுது. உள்ள ஒண்ணுமே அந்த தெரியாதுடா. மாதிரி ஆடு நம்ம பரவாயில்லப்பா. ஒரு பெரிய படியில ஒரு பைத்தியம் போட்டாங்க உள்ள எட்டி பார்த்தா ஒரு ஏய், அது மாதிரி ராட்சச பொம்பளை. இந்த மாதிரி மாநிலம் சப்பு சரி அப்ப அந்த ராஜ்ய பொம்பளை எங்கன்னா யாருதான் பிடிச்சி வைக்கணும்ப்பா? சின்ன பிள்ளை யானை யானை இருக்குதா கோயிலுக்கு? ஆமா. அப்படி என் கஷ்டம் சொல்லக்கூடிய ஒன்று ஒன்று இப்படி எல்லாம் இருக்காது. ஆமா அம்மா. தம்பி, ஓ. நாதானை கண்டு போட்டு Thank you.
அச்சம் எனக்கு வந்துவிட்டது. ஓஹோ என் குலமானது இதற்கப்புறம் தலைக்காமல் போகணுமே என்ற பயம் எனக்கு வந்துவிட்டது. தம்பி தொழி ஆகையால் இந்த தினத்தில் என் நாதனாகிய கைலாசனை கண்டு எப்படியாவது அவரோடு கூடி உல்லாசம் இருந்துவிட்டு ஒரு வாசல் நாட்டுக்கு கொடுக்க வேண்டுமாடா. எப்படி சேர்ந்துடணும், எப்படியாவது சேர்ந்துடணும். நீங்க மெருகினே நீங்க ஒரு ரெண்டு மனுஷன் வச்சா சொல்ல பழமொழி ஆண்டி அரசன் ஆகலாம், அரசன் ஆண்டி ஆகலாம். அதனால நீங்க நம்ம என்ன பண்ணுறோம்னா போய் மெருகி போறாங்க. ஒரு பாய் மெருகி போறீங்க. தொழி அப்படி எப்படியாகிலும் எப்படியாகிலும் என் கணவர் எங்க இருக்காரு என்று பார்க்க வேண்டும். பார்க்க வேண்டும். அப்படி பார்த்து என் கணவரை இந்த இடத்தில் நாம் சேர வேண்டும். ஆகையால் நான் இங்கு காத்துக் கொண்டிருக்கேன். என் கணவர் எங்க இருக்கார் என்று சென்று பார்த்து விட்டு வாழ்ந்தாரி. சரியம்மா பாட்டு நான் வீட்டுக்கு போனோமா நீங்க வாடி. நீ என்ன பண்ண போற? அம்மா கூட பாத்துட்டு அவர் எங்க இருக்கிறான்னு சொன்னா போதும். சொல்லி நீ வீட்டுக்கு வந்து இல்லடா தொலைங்க அவர் வேணும்டா. துணைக்கு வந்தா மூடியா உன் மேல பாயிட்டு போய் அவன் மேல பாயிட்டு அவன் என் மேலே பாய மாட்டான், அவன் மேலே பாய போறான். அழகு கிளையாட்டு தெற்கு கிளையாட்டு நான் இருக்கிறேன். நீ அழகா உங்ககிட்ட வர நேரத்துக்கு அவங்ககிட்ட போயிட்டானா என்ன பண்றது? மோசமாயிடும். ஏண்டா இருக்குது மணல கர்மாகாந்த இருக்குது முதல்ல மோசமாயிடும். ஊடியாச்சு ஊடியாண்ட பத்தி எனக்கு தெரியாதா? அப்படி வந்தா நான் புள்ள பெற்ற அம்மாட்ட கையில கொடுத்துறேன். நீ உள்ளதா கூட அவன் தான் கர்மாகாந்த. சரி சரி அப்படி பார்க்க வேண்டாம். நீ போயிட்டு என் தலைவராகப்பட்ட வயசு எங்க இருக்கான்னு பார்த்து விட்டு வரோம். அதுக்கப்புறம் 2 பேரும் ஒன்னாவே போலாம். உங்க வீட்டுக்காரி அதே மாதிரி இருப்பாரா? நல்ல மணிமகுடம் தரித்து ஒரு ராஜா மாதிரி கம்பரமா மீச வச்சு ஒரு அலை நடந்து வந்தா இந்த தெருவே நடுங்குடா சாமி. கட்டியா ஆமா மொத்தியா மொத்தையா போமா எங்க பார்த்தா இப்பதான் இப்படி போனா எந்த பக்கம் போன? நேற்று மத்தியானம் பார்த்தேன். இந்த வழியா தான் போனோம். கையில ஒரு நல்ல வேப்ப மட்டியா ஒரு வேப்ப மரம் திரும்ப ஆளுங்க சாம்பார் தட்டு கற்பூரம் எல்லாம் சாம்பார் தட்டு ஆமா இந்த பக்கம் போறாங்க. நேற்று மதியம் போனவங்க இப்பதான் போறாங்க. நேத்து மதியம் போனாங்க. இப்பதான் வந்து நீ கேட்டதா சொல்றான். இப்பதான் எனக்கு நினைப்பு வந்துச்சு. நீ என்ன காட்டு வந்து போறாங்களோ? நீ கேட்டதால ஒரு ஞாபகம் வந்துச்சு. எதனா சொன்னாரு. காட்டு பக்கம் போய்க்கிறாங்க. ஆமா அவன் காட்டு பக்கம் போனா குடுகாட்டுக்கு போனான். பக்கம் போயிடும். சரி. காலையில போயிடுறாங்க. இல்லைமா ஏறுமா. ஜோடி தனி வண்ணம் தன்னை தேடி அந்த தனிவனம் சொல்லக்கூடிய இந்த காலத்தின் வழியாக என் தலைவராகப்பட்டு கைலாசோரன் சென்றிருப்பதாக தெரிவித்திருக்கார்கள். ஆகையால் பாருங்கடி தாதி மாறே அடி பாருங்கடி தாதி மாறே இந்த
நாடகத்தின் வழியாக நான் சென்று என் கணவராகிய கைலாசர் இங்க இருக்கிறார் என்று பார்க்க போகிறேன். அடியே தாலி, நாம் என் கணவரை செல்கின்ற போது நல்லது கெட்டது எதுவாகிலும் பார்க்க வேண்டும். அப்படி நாம் சொல்லக்கூடிய விஷயமோ நாம் சொல்லக்கூடிய செய்தியோ நல்ல செய்தி. ஆமா, அதை நாம் பார்க்கணும். ஆகையால இந்த சகுன பலன் நாம் கணவனத்தை செல்லுகின்ற போது எப்படிப்பட்ட சகனம் இருந்தால் நல்லது, எப்படிப்பட்ட சகனம் இருந்தால் கெட்டது தெரிவிக்க வேண்டும் சொல்லி. அப்படியாட்டம்மா அதை நிலை கூட காணியாளுக்கு திருமணமான பெண் நிறைவுடமாக என்ன சொல்றாருன்னா, நம்ம போகும்பொழுது எப்படி பண்ணிட்டா நிறைவேமா திருமணமான பெண் ஆமா திரும்பி வந்தாங்க உண்டாகும் சந்தோஷம். கர்ப்பமாதான் திரும்பி வருவேன். நீ கருப்பமா வர ஆமா. ஐயோ 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 இது நல்ல சங்கமா நல்ல சங்கமா நல்ல சங்கமா அவ பொண்ணு ஏறிக்கா அடே இந்த சகல பலங்கள் எல்லாம் மிகவும் அற்புதமாக இருக்கிறது. ஆகையால் இந்த நேரத்தில் நம் கணவரை தேடி சென்று கணவரை கூடினால் கர்ப்பம் அடைவது சொன்னா அது பெருமாள் சொன்ன மாதிரி இருக்கும். அதனால வயசுல தெரியலனாலும் அவர் கரெக்டா சொன்னாரு. அவர் சொல்றது கண்டிப்பா நடக்கும். அதனால கிளம்பு. அதனால போய் தண்ணீர் தர மலை மாறு. இன்னைக்கு கர்ப்பமே போலாமா போலாமா ஏமா
கொடியாரங்க நம்ம வணிகம் போ அரகரா சிவசிவ அரகரா சிவ சம்போ சங்கரா அதே தாவி அம்மா அதாவது அம்மா தாவி அம்மா அத பழனி தாவி மாறேன் அசை நாயகரை அத பார்த்தாயா என் கணவன் போலவே தெரிகிறது ஏதோ நவத்தோடம் போல் ஏதோ சிவனை குறித்து அரகரா அரகரா என்ற ஓசை மட்டும் கேட்கிறது கண்களை மூடிக்கொண்டு அப்படியே அவர் செய்கின்றார் இப்படியே இருந்தார் எப்படியாவது அவரை சேர்ந்து சேர வேண்டும் இப்படி போனோம் அதான் என்ன போற பாவி அங்கம் படலடா ஆசை கண்ணாரா என்று தொடர் சென்றார் அவரை சுற்றி அவருக்காக வீசுகிறது கோயிலாண்ட ஐயோ தோழி தாவி இந்த விவரம் என்னவென்று நான் சொல்வேன் எனக்கு நீயே தெரிவிப்பாய் அதிகமா வீசுதா ஆமாம் அவரை தொடலாம் என்று சென்றேன் ஆசை கண்ணார ஆயிட்டேன் ஏமா மகிமையானது மது ஏன்னா சிவனை கோயில் ஒரே தவம் இருக்கிறார் அதனால அவன் அதிகமா வீசிருக்கோம்மா நீ கிட்ட நெருங்க முடியாது உடனே உங்க காரியம் நடக்கணும் நடக்குமா நடக்காது ஆகையால் பாதத்தை பண்ணிடுவேன் அவர் கேளு எங்க பண்ணுவாரு ஒரு வாரிசு அது அவருதான் தான் வேணும் சரி அது அவர்கிட்ட வயசு நடக்குது அவர் என்ன பண்ணுவாரு எனக்கு அவரால் தான் வேணும் வாரிசு விரோதம் தான் வேணுமா அவரால் தான் வேணும் எவரால பந்தி பூஜைன்னு ஒரு விரதம் இருக்கு. ஆமா பந்தி விரத பூஜை கேள்விப்பட்டிருக்கிறேன். செவ்வாய்க்கிழமை போயிடுச்சு பதகம் பிறந்துருச்சு. கிடைக்கிற மாதிரி புண்ணியம் நல்ல கிடையாது. கூழ் கிடைத்தாலும் மிளம் கிடைக்காது சொல்லுவாங்க. அப்படி நல்ல நாள் வந்துருச்சு. அதனால ஏம்மா பதி பூஜை செய்யலாமா? அந்த சுவாலையானது கொஞ்சம் கொஞ்சமா விலகும். ஆமா. அதன் பிறகு ஆமா. கனவு செய்யலாம். அப்படியா? ஏன்னா எங்க அப்பா வந்து அந்த விஷயத்தை நம்ம கொஞ்சம் நல்லா தெரியாது. அதெல்லாம் ஃபுல்லா நல்லா தெரியும் அவருக்கு. அப்படியா? அப்பா கேட்டுக்கிறது. தோழி. அயே தோழி. பதி பூஜை செய்தே எம்பெருமானே உன்னை நினைத்து தவம் செய்து கொண்டிருக்கிற என் கணவருடைய அந்த தவத்தை கொஞ்சமாவது கலைத்து என்னோடு சேர அருள் புரிவாய். எனக்கு ஒரு வாரிசு வேண்டும். ஆகையால் அவர் தவத்தை கலைக்க முயற்சிப்பாய். அப்பனே
எந்த தாவங்களுக்கு இங்கு நீங்கி வந்தால் அடி பாதி கண்டாடி சண்டாளியா விரோகி பாவியா துரோகியா நானா? நான் இருக்கு வேண்டாய் எப்படி தெரிந்து கொண்டாய் அடி பாதி என் தவத்தை கெடுக்க எங்கிருந்து இங்கு வந்தாய் அடி கண்டாடி சிவனை குறித்து சிவனை குறித்து சிவனை குறித்து அல்லாதத்தை செய்துகிறேன் சிவம் பதவி சேரவானுக்கு தவம் செய்து கொண்டிருந்தேன் தவத்தை கெடுக்க வேண்டாம் மரியாதை சென்றுவிடு இந்த தவத்தை கெடுத்தால் பாவம் உண்டே சேரும் சாமி சாமி அந்த பாவம் என்னை ஒன்றும் செய்யாது சாமி ரோசக்காரி நான் அல்ல ரோசக்காரி சாமி என்னை பார்த்து ஏன் என் தவத்தை கெடுக்க வந்தாய் தெரிவிக்கின்றாய் நான் என்ன ரோசக்காரியா நீங்களோ ஒரு நாட்டை ஆளக்கூடிய அரசர் அப்படி இருக்கையில் அடுத்த ஒரு புத்தகனை உருவாக்குவதற்காக நீங்கள் ஒரு அரசை உருவாக்கியிருக்க வேண்டும் நாட்டை ஆளுவதற்கு அப்படி எல்லாம் விட்டுவிட்டு தவக்கோலம் பூண்டு சன்னியாசியாக தவக்கோலம் பூண்டு இந்த காலகத்தில் வாழ்வது முறையா தகுமா சாமி என்னை கூடுங்க சாமி எந்த சொன்னாலும் என் தவத்தை விட்டு வெளியே வர மாட்டேன் மரியாதையாக சென்று விடு என்றால் என் கூட நீ தவம் செய் சாமி நீங்கள் என்ன சொன்ன போதிலும் என்ன நான் மீறப் போவதில்லை சாமி மீறுவதில்லை நானா நான் என்ன குற்றம் செய்தேன் உங்களை தவிர்த்து வேறொரு அளவை மனதில் நினைத்தது கிடையாது அல்லது தெருவில் போற வரவர்கள் எல்லாம் ஆசையாக பேசினேனா அவனிடம் இவனிடம் யாராவது பேசி பார்த்திருக்கிறீர்களா நான் என்ன குற்றம் செய்தேன் என்னை விட்டு தனியாக விட்டு இப்படி தவக்கோலம் கொண்டு இருக்கிறது இது முறையா தகுமா சாமி 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 சாமி